Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்காத திமுக அரசை கண்டித்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் நூற்றுக்கணக்கானோரை ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக ஊராட்சி துறையில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் முறையான காலமுறை ஊதியத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர். அண்மையில் தமிழக அரசு அறிவித்த வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்களை இணைக்காமல் அறிவிப்பு வெளியிட்டதை கண்டித்து இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள தமிழக ஊராட்சி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த ஊராட்சி செயலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்தனர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திராணி இல்லாமல் தமிழ்நாட்டை போராட்ட களமாக மாற்றிவிட்டு சொன்னதை செய்வேன் என வசனம் பேசும் ஸ்டாலின் வரும் தேர்தலில் விரட்டி அடிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. சொன்னாங்களா